Preview. Hello friends, this is Manigandan, founder and CEO of LeTechs. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் Volatility 75 இண்டெக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் வித் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் வச்சு. அதில் நம்ம பண்ணும் பொழுது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஓவர் பாட்டோ ஓவர் சோல்டோ கொடுத்து வித் கன்ஃபர்மேஷனோட கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அது என்ன நடக்கும், மார்க்கெட் ரிவர்சலில் போகும் இல்லைங்களா. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு Bollinger பேண்ட் அடுத்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல, அந்த ப்ரீவியஸ் லெசன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டைரக்ட் லிங்க், அந்த வீடியோக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதோடைய கண்டினியூஷனை அதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரியும். சரிங்களா. ஸோ நாம் இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கான மார்க்கெட் ரிவர்சல்ஸை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கான அதோடைய கண்டினியூஷன் வித் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே இதுதான், ஆக்சுவலாக அதே ஸ்க்ரீன் தான். டெரிவில் வந்து பார்த்தீங்கன்னா MT5 ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் முறை என்ன பண்ணணும், இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை வச்சு மட்டும் மார்க்கெட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல, புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதோட மெர்ஜ் பண்ணி நம்ம ஆக்சுவலாக அடிஷனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க Bollinger பேண்ட். ஸோ Bollinger பேண்ட் அப்படிங்கிறது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆசிலேட்டர் மாதிரி. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் போகுதா டவுன் ட்ரெண்ட் போகுதா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நாம் எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா Bollinger பேண்டில் பேராமீட்டர் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேராமீட்டரில் இது டிஃபால்ட்டாக பீரியட் வந்து 21 இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 55 கொடுத்துருக்குறோம். ஸோ ஆசிலேட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 55 தான் நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட் இந்த டீவியேஷன் வந்து நார்மலாக 2 இருக்கும். ஸோ நாம் இங்கே கொடுக்கறது 1.5 தான் கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ பீரியட் வந்து 55 மாற்றுறீங்க, டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாற்றிக்கிறீங்க. ஸோ மாற்றிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. இப்போ இதில் Bollinger பேண்ட் ஜென்ரலாக எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். Bollinger பேண்டை யூஸ் பண்ணி ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பேண்டுக்கு வெளியில், அப்பர் பேண்டுக்கு வெளியில் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பாட் கான்செப்ட்டுக்கோ அல்லது வந்து லோயர் பேண்டுக்கு கீழே போய் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இங்கே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜென்ரலாக Bollinger பேண்டை மட்டும் இண்டிபெண்ட்டாக அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோம், அதை மட்டும் அப்ளை பண்ண போகிறதில்ல ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி ஓவர் பாட் ஓவர் சோல்டு டைமில் நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அடிஷ்னலாக கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஸோ உண்மையிலே ரிவர்ஸ் ஆக போகுதான்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா பையோ செல்லோ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 லெவல் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சில நேரங்கள் பண்ணும் பொழுது, ஸோ இப்போ இங்கே கூட பாருங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும் பொழுது என்ன நடக்குது, மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்தது போல் மேலே போகாமல் ரிவர்சல் ஆப்போசிட்டில் வருது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் என்ன சொல்லியிருக்கு, ஓவர் பாட் ஆகிருச்சு. ஸோ மார்க்கெட் 90 லெவலுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. நம்ம வெறும் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், 90க்கு மேலே போயிட்டு கர்வ் வந்து திரும்ப வந்து அந்த சிக்னல் லைன் வந்து ரிவர்ஸ் வந்து 90 கீழே கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிற ஒரு அனுமானத்தில் நமக்கு செல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் செல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இங்கே செல் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ கிட்டத்தட்ட இந்த கேண்டிலோடைய லோவில் நம்ம வந்து செல் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட் எவ்வளோ தூரம் நம்ம வச்சுருப்போம், இந்த லோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா 50 லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் டார்கெட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வர மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, ரிவர்ஸ் ஆகி ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் இந்த லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் முன்னாடி சொன்னது போல் இந்த Bollinger பேண்டை வந்து அடிஷ்னலாக அப்ளை பண்ணும்போது Bollinger பேண்டை இப்போ இங்கே இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா
இங்க ஓவர் பாட்டை நம்ம எப்படி பண்றோம்? 90க்கு மேல ஆசிலேட்டர் போயிருச்சு அப்படின்னா ஓவர் பாட். ஓகேங்களா? இதுவே இந்த அப்பர் பேண்டுக்கு மேல ஒரு கேண்டில் போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஓவர் பாட். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆக்சுவலா என்ன நடக்கணும்? பொலிங்கர் பேண்ட்லயும் ஓவர் பாட் இருக்கணும். ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர்லயும் ஓவர் பாட் இருக்கணும். ஸோ ரெண்டுலையுமே ஓவர் பாட் இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் ஆஸ் யூசுவல் போயிட்டு ரிவர்சல் வரும்போது நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் வெறும் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் மட்டும் வச்சு பண்ணும்போது தாராளமாக இந்த இடத்துல நான் செல் பண்ணுவேன். பட் எனக்கு எதிர்பார்த்தது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ரீச் ஆகாமல் வர மாதிரி வந்துட்டு ரிவர்ஸ் போய் ஃபெயில்யூர் ஆயிருக்கு இல்லைங்களா? அதை நான் இப்போ வந்து மினிமைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்கான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணும் பொழுது எனக்கு வந்து பொலிங்கர் பேண்ட் அப்பர் பொலிங்கர் பேண்டுக்கு வெளியில் போயிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ அப்பர் பேண்டுக்கு வெளியில் போய் கேண்டில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆக்சுவலாக இந்த இடத்துல போயிட்டு செல் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த முறை அதே மாதிரி பாருங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்க பொலிங்கர் பேண்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஓவர் பாட்டில் மேலே போய் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேரலா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டருமே மேலே போய் ஓவர் பாட் சொல்லிட்டு நாம் அந்த வந்து 90யே கீழே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இங்கே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பொலிங்கர் பேண்டுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் வந்து பார்த்தா 90 அண்ட் அபோவில் இருக்குது. அப்போ நான் இங்கே செல் பண்ணலாமான்னா செல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நமக்கு செல் என்ன எப்போ பண்ணுவோம்? ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் பேஸில் நமக்கு வந்து 90 அண்ட் அபோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓவர் பாட். ஓகே, செல் பண்ணலாம். அப்போ செல் அடுத்து எப்போ பண்ணணும்? எப்போ கன்ஃபர்மேஷன்? திரும்ப ரிவர்சல் வந்து இந்த 90க்கு கீழே கேண்டில் வரும்போது லைன் வரும்பொழுது தான் நம்ம வந்து செல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல தான் கீழே வந்திருக்கு. பேரலெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிங்கர் பேண்டும் ஓவர் பாட் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ தாராளமாக நான் இந்த இடத்துல செல் பண்ணும் பொழுது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தா டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நல்ல டார்கெட் இந்த ரேஞ்ச் வந்துருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய டார்கெட் 19,000 மைண்ட் வந்திருக்கு. அதே போல் அடுத்ததா இங்கே பாருங்க ஆக்சுவலாக. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஓவர் பாட் ஓவர் சோல்டு சொல்லிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ பேரலெல்லாம் இங்கே வந்து பார்த்தா பொலிங்கர் பேண்டுக்கு கீழேயுமே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கேயே நம்ம வந்து பார்த்தா பை பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த முறை இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து என்ன பண்ணுது? சிக்னல் லைன் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ கீழே பொலிங்கர் பேண்டுக்கு கீழே எனக்கு இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை பண்ணனா என்னோட டார்கெட் அடுத்து வந்து பார்த்தா மேலே போய் ரீச் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்னது போல் பொலிங்கர் பேண்ட் அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது 10 ட்ரேடு போகிறீங்கன்னா 10 ட்ரேடு ப்ராஃபிட்டபிளாக வந்துடும். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 8 ட்ரேடு ப்ராஃபிட்டபிளாகவும் 2 ட்ரேடு லாஸ் ஆனது அப்படின்னா பொலிங்கர் பேண்டையும் மெர்ஜ் பண்ணி அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு 9 ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட்டபிளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து 10 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா நான் வந்து சொல்கிறேன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அக்யூரசி இருக்காது ஆக்சுவலாக. ஏன் அக்யூரசி இருக்காது அப்படின்னா ஓகே அடுத்து நம்ம வேறு பொசிஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட் நமக்கு என்ன நடந்திருக்கு? ஓவர் பாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓவர் பாட் வந்திருக்கு. பேரலாக பொலிங்கர் பேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தாராளமாக நான் இந்த இடத்துல வந்து செல் பண்ணுவேன். செல் பண்ணால் என்னுடைய எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே போல் இங்கே நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு. ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொலிங்கர் பேண்டுக்கு கீழேயுமே வந்திருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வரைக்கும் வரல. பட் பாதியிலே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எல்லா பொசிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டுலேயே தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய அந்த 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் வந்து கிராஸ் பண்ணல. கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்டர் ஆகணும். அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் நார்மலாக ரீட்டைல் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க ஒரு என்ட்ரி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு என்ட்ரி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவார். பட் அதுக்கப்புறம் அது வந்து உண்மையிலே போகுமா போகாதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்ட்ரு ஆவார். ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவார்? ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணின உடனே வந்து தான் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ அதனால தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் ஃபெயில்யூர் ஆகுறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அந்த பொசிஷனை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு மெத்தடுக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பிரகாரம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க என்டர் ஆகுங்க. இப்ப நீங்க பார்த்திருந்தீங்கன்னு வைங்களேன், இப்ப ரீட்டெயில் ட்ரேடரா இருக்கிறீங்கன்னா, இங்க எல்லா பொசிஷன்ஸுமே வந்து இங்கேயே வந்து இப்ப தான் பை போட்டிருப்பீங்க ஆக்சுவலா. ஆனா மார்க்கெட் அப்படியே கீழ வந்துகிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா நாம வந்து இங்க எல்லாத்தையும் வந்து இப்ப தான் அவாய்ட் பண்ணிட்டோம். காரணம் என்ன அப்டின்னீங்கன்னா, நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து இப்ப தான் மேல கிராஸ் பண்ணவே இல்ல. ஸோ இங்க தான் கிராஸ் பண்ணியிருக்கு. நாம வந்து 2வது கன்ஃபர்மேஷனா பொலிங்கர் பேண்ட் அப்ளை பண்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து ஓவர் சோல்டுல லோயர் பேண்ட் கீழ வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தாராளமா நான் அந்த இடத்துல 2 கன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு நான் பை பண்ணுவேன். ஸோ பை பண்ணா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் எனக்கு அச்சீவ்மென்ட் குடுத்திருக்கு. ஸோ அதே போல இங்க பாருங்க. நமக்கு இந்த இடத்துல லைன் வந்து கீழ கிராஸ் பண்ணுது. ஸோ பேரலலா பார்த்தீங்கன்னா, இங்க அப்பர் பேண்டுக்கு மேல கேண்டில் வந்து ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ தாராளமா செல் பண்றோம். கீழ வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதே போல தான். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, 90 ஜஸ்ட் டச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனா நாம வந்து எதிர்பார்க்கிறது 90 கிராஸ் பண்ணி மேல போய் திரும்ப ரிவர்சல் வரணும். ஸோ இந்த மாரி வந்து நல்லா மேல போயிட்டு கிராஸா வரும். இதே நீங்க மற்ற பேர்ஸ் அப்டின்னீங்கன்னா, இவ்வளோ தூரம் 90, 10லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. 80, 20யே பார்க்கலாம். பட் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வொலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பேர் அப்படிங்கிறதுனால, நம்ம இதுக்கு வந்து 90, 10 பண்ணும்பொழுது தான் அக்யூரசி கிடைக்கும். ஸோ அதிலயுமே நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றதுக்கு பொலிங்கர் பேண்ட் அப்ளை பண்ண சொல்றேன். ஏன் அப்டின்னீங்கன்னா, இந்த இதுல வந்து நெறைய முறை நீங்க ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா அப்ளை பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய முறை ஃபெயிலியர்ஸ் குடுக்கும். ஸோ அத நீங்க மினிமைஸ் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட் இப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இத நீங்க ஃபைனலா பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணுனீங்கனாவே நல்லா ப்ராஃபிட்டபிளா பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க அதே மாரி தான். இங்க பிரேக் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே போல இங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பொலிங்கர் பேண்டுக்கு கீழ கேண்டில் வரல. புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலா நமக்கு லைன் வந்து இங்க மட்டும் தான் கிராஸ் பண்ணுச்சுன்னு இல்ல. இங்கேயுமே கிராஸ் பண்ணியிருக்கு. கீழ இருந்து கிராஸ் பண்ணி மேல போயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ அப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த இடத்திலேயே பை பண்ணுவோம். பை பண்ணும் பொழுது எனக்கு கேண்டில் கீழ வந்து குளோஸ் ஆகல. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு முறை பாருங்க. இங்கேயுமே வந்து இப்பதான் 10 கிராஸ் பண்ணி லைன் மேல போயிருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கலாம். பட் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் போகல. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அடுத்ததா இங்க பாருங்க. ஸோ ஓவர் பாட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டோகாஸ்டிக்ல பொலிங்கர் பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பாட். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கறனால செல் பண்றோம். நம்ம எதிர்பார்த்தது போல டார்கெட். ஸோ எப்பல்லாம் முடிஞ்ச வரைக்கும் 2 மெத்தட்லயுமே உங்களுக்கு வந்து ஆ பையோ, செல்லோ சொல்லுதோ, அப்பல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுது ஆக்சுவலா. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மினிமமான அந்த ஒரு 50% வரக்கூடிய டார்கெட் கண்டிப்பா வந்து ரீச் ஆகுது. ஸோ அதே மாரி தான் இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க. ஸோ மேல ஓவர் பாட் ஆயிருக்கு. இதுவும் ஓவர் பாட். மார்க்கெட் ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் எல்லாமே ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்ப நம்ம இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே அப்ளை பண்ணியிருந்திருப்போம். ஸோ கேண்டில் அவுட் சைடு போய் தான் குளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுன அளவுக்கு வரல. அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ பேரலலா இங்க. நான் முன்னாடி சொன்னது போல, கண்டிப்பா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க டைட் ரேஞ்சுல வச்சீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நெகிழ்ஜிபிளா தான் இருக்கும். உங்களுடைய ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது. ஸ்டாப் லாஸ விட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு, 5 மடங்கு உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். ஆனா நீங்க பெர்ஃபெக்ட்டா ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணுனீங்கன்னா தான். ஓகேங்களா? நீங்க வந்து எல்லாம் வந்துரும். எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்ப இங்க நீங்க வந்து செல் பண்ணிட்டீங்க. வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ளோட்டிங்ல விட்டுறீங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் ஓவராலா எவ்வளவு தூரம் மேல போயிட்டு வந்திருக்கு. ஒருவேளை இது கீழயே வராம மேலேயே போயிருந்தா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால டைட் ரேஞ்சுல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டு எக்ஸிட் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ இப்ப இங்க அதே மாரி பாருங்க இங்க. ஸோ இங்க நல்லா ஓவர் பாட். அங்கிருந்து ஒரு பெரிய லெவல்ல டார்கெட் கீழ நமக்கு குடுத்திருக்கு. இல்லைங்களா? ஸோ இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வெறும் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் வச்சு அப்ளை பண்ணும் பொழுது, ஒரு சில நேரங்கள்ல மேல வர மாரி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வராம போயிருக்கு. ஆனா, பொலிங்கர் பேண்டையும் நம்ம வந்து கூட பேரலலா வச்சு அப்ளை பண்ணும் பொழுது, ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர்ல குடுக்கக்கூடிய பையோ, செல்லோ ஒரு சில சிக்னல்ஸ மினிமைஸ் பண்ணுது ஆக்சுவலா. மினிமைஸ் பண்றதுனால, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஆகுது. அப்ப நான் முன்னாடி சொன்னது போல வெறும் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் மட்டும் வச்சு பண்றீங்க அப்படின்னா, ஒரு 80% உங்களுக்கு அக்யூரசி குடுக்குதுன்னா, பேரலலா பொலிங்கர் பேண்டையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணும் பொழுது, உங்களுக்கு என்ன நடக்குது? 90% அக்யூரசி குடுக்குது. அப்ப பேலன்ஸ் ஒரு 10% அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ்க்கான சான்ஸஸும் இருக்கு. பட் நம்ம போடுறதுல அதிகப்படியான ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்துருச்சு அப்படின்னா, நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அவ்வளோதான். ஓகேங்களா?
ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் பொலிங்கர் பேண்டில் வந்து 55 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீவியேஷன் வந்து ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ கொடுத்துட்டு எப்பெல்லாம் வந்து பொலிங்கர் பேண்டுக்கு மேலே அப்பர் பேண்டுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது, பேரலாக நமக்கு வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே வந்து லைன் போயிட்டு சிக்னல் லைன் போயிட்டு திரும்ப ரிவர்சல் 90 கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ ரெண்டுலேயும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் செல் சொன்னால் செல் பண்ணலாம். அதே போல் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரோடைய 10 கீழே நம்மளுடைய சிக்னல் லைன் வந்துட்டு அதே போல் வந்து பொலிங்கர் பேண்டோடைய லோயர் பேண்டு கீழே போய் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நாம் வந்து தாராளமாக பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ பை பண்ணுறோம் அல்லது செல் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ராஃபிட் அல்லது டார்கெட் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்டாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா மிடில் 50 ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டருடைய மிடில் 50 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் இதை நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட்டில் போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா கொண்டுட்டு போய் ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டில் எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட்டபுளாகவும் ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும். இதையே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கிறீங்க, பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பேருக்கான வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் அது உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.